அக்னி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? முதல்ல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஒரு நீண்ட நாட்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு கட்சியை பார்த்து குறைத்து மதிப்பிடுகிறதா தாவேகா? நீங்க எப்படி பேசுறீங்களே பேசுறேன் சார். எப்படி பேசணும்னு கேட்டுட்டு சொல்லுங்க, நான் பேசுறேன். அப்படியே பேசுறேன். ஏன்னா எனக்கு பேச தெரியல. நான் பேசும்போது அவங்க வந்தாங்க. நான் அவங்க இல்ல பரவாயில்ல சார். இல்ல பரவாயில்ல. எனக்கு பேச தெரியல. அப்படி வளர்த்து எடுக்கவும் இல்ல. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல. நாங்க அந்த மாதிரி வழியிலயும் மீண்டும் தனி உங்க ட்ரெயினிங் அதானே. ப்ரோக்ராம்ல போய் உட்கார்ந்து 10 நிமிஷம் கொடுத்தா அந்த 10 நிமிஷமும் எதிர்க்கட்சி தலைவர் பேரை மட்டும் சொல்லிட்டு ஓடி வந்திருப்பா. அப்பதான் அந்த கட்சி பலவீனமாகும்னு நினைக்கிறீங்கல்ல. தமிழ்நாட்டில் 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் 2029 இந்திய நாட்டினுடைய பிரதமராக விஜய் வருவார். சார் இது என்ன சார் பிரதமராக? ஏன் வரக்கூடாது? எப்போ வருவார்? இல்ல ஏன் வருவார் சார்? 2026 2026 பிரதமராக வருவார். 2026 சட்டமன்றராகவும் வருவார். சட்டமன்ற தேர்தல் 234 சட்டமன்றத்தில் அவர் தான் ஜெயிப்பார். வேற என்ன வேணும்? ஓகேவா, முடிஞ்சா? இதைத்தானே எதிர்பார்த்தாய் ராஜகுமாரா? சொல்லவா? நகைச்சுவை இந்த நேரத்தில் தேவையா சார்? இல்ல இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்படித்தானே அங்க இருக்கக்கூடிய செங்கோட்டையன் என்ற பெயரை சொல்ல முடியாதவர்கள் செங்கோ இட்டையன் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நான் இந்த நாட்டில் ஆட்சி அமைச்சிருவேன்னு சொல்றீங்களே. 41 பேர் செத்து கடந்த போது வேக வேகமா வந்து திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளரை சந்திக்க முடியாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் தான் சட்டமன்றத்தில் 234 நாங்க அதை தான் அவர் மருத்துவர் சுமன் ஸ்ரீராமன் சொல்றாரு. ஆமாப்பா, நீங்க தான்ப்பா. திமுக வேஸ்ட், அண்ணா திமுக வேஸ்ட். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ரட்சகர் யார் என்றால் விஜய். போதுமா? இத கமெண்ட்ல போட்டு நிறைய இது பண்ணுங்க. இப்படி நிறைய பேர் போட்டோம்னா அரிசி விலையெல்லாம் குறைஞ்சிரும், பால் விலையெல்லாம் குறைஞ்சிரும். அப்ப எந்த நம்பிக்கையில தான் சொல்றாருன்னு கேள்வி வரும் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எதுலையுமே விஜய் களத்துக்கு வரல. ஆனால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும், ஆட்சியை பிடிப்போம், 2026 தாவேகாவோட நம்பிக்கையோட இருங்கன்னு ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாரு இல்லையா? எந்த நம்பிக்கையில பேசுறாரு விஜய்? இதை அரசியலே தெரியல. அப்படிதான் 18 வயசுக்கு மேல 30 வயசுக்குள்ள எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர் இருக்கிறாங்க சொல்ல சொல்லுங்க. இப்ப சொல்ல சொல்லுங்க. நேரடி சவாலா முஸ்தபா? சொல்ல சொல்லுங்க முஸ்தபா சார், உங்களுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் விஜய்க்கு வாக்களிக்க போகிறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருமான நெகட்டிவ். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் நாங்க திரைப்படத்துக்குள்ள தலைவனை தேடுற நாடு இந்த நாடு சார். ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போற பாத்தீங்களா மறுபடியும் பிரியாணியை கொடுத்து கொலுசை கொடுத்து பயாசா கொடுத்து அப்படி கூடுற கூட்டம் இல்ல சார். இது 1500 டிக்கெட் கொடுத்து கூடுற கூட்டம். ஆட்சி மாற்றத்துக்காக அவர் கேட்ட கேள்வி என்ன? இல்ல இல்ல, அவர் கேக்குறதுல நுட்பமான ஒரு அரசியல் இருக்குல்ல. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் அரசியல் கிடையாது சார். அந்த ஒரு கோடி வாக்கு தான் விஜய்க்கு ஓட்டா கேட்க போறாங்க. என்ன முடிக்க விடுங்க. இல்ல முஸ்தபா இருங்க ஒரு நிமிஷம். அவர் கேட்கறதுல நுட்பமான அரசியல் இருக்கு இல்லையா? மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனைகளுக்குள்ள விஜய் களத்துக்குள்ள வந்து நின்னாரு, அந்த அடிப்படையில் நாம பேசணும்னு நியாயம் இருக்கு. இன்றைக்கு நடந்த அந்த ஒரு வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒருவர் மேலான தாக்குதல் கூட அறிக்கை மட்டும் தான் சார் விடுறாரு. தாவேகாவுடைய நிர்வாகிகள் யாரும் பிரஸ் மீட் பண்ணல, எதுவுமே பேசலையே சார். எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி தானே இருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் அரக்கோணம் போயிட்டாங்களா? என்ன சொல்ல வரீங்க? நீங்க நடந்த பிரச்சனையை பத்தி நீங்க சொல்றனால கேக்குறேன். என்ன பண்ணாங்க? அரக்கோணம் போயிட்டாங்களா? கேக்குறேன். அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் எதுவுமே பேசல சார். சிபிஐ போயிட்டாங்க. இன்னைக்கு பேசல சார். பேசிருக்காங்க. அரக்கோணம் விஷயத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு அவலையை மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நீங்க பார்க்கல. நீங்க ஒரு பத்திரிகையாளர், ஒரு நெறியாளர், நீங்க பார்க்கணும் சார். போட்டு காட்ட ப்ளே பண்ணவா? என்ன போட்டு காட்டவா? நீங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர அரசியல் கட்சிகள் அதிமுக சொல்றனால மரியாதைக்குரிய மாண்புமிகும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாரா? இதுதானே சார், இதுதானே இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசியல்ல இது நடக்குதுன்னு கண்டிச்சு எல்லாரும் கண்டிச்ச மாதிரி மரியாதைக்குரிய விஜய். ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஈரோடுல போய் பேசினார் இல்லையா? கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பாண்டிச்சேரியில் பேசுறாரு, பாண்டிச்சேரிக்கு பிறகு ஈரோடுல தான் போய் பேசுறாரு. அப்படின்றப்போ ஈரோடுல பேசின விஜய் சொல்றாரு, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் களத்துக்கு வருவேன்னு சொன்னார்ல. ஈரோடு துயர சம்பவத்துக்கு பிறகு எத்தனை இஷ்யூல விஜய் களத்துக்கு வந்தார்? எடப்பாடி கே பழனிசாமி சார் தமிழ்நாட்டினுடைய அவர் முதலமைச்சர்.
அவர் மலேசியா போயிட்டாரு ஜனநாயகத்துக்கு. நான் பேசுறேன், அக்னி சொல்றேன். நீங்க பதில் சொல்லுங்க, இது அவருக்கான நேரம். அதான் சரி, அவருக்கான நேரம் தான். நீங்க சொல்றதுனால தான் நான் வரேன், மறக்க மாட்டேன் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எல்லா விஷயத்துக்கும், நீங்க எஸ்ஆர் விஜயத்துக்கு அவங்க தமிழக வெற்றி கழகம் தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, புரியுதா உங்களுக்கு? போர்டு பிரச்சனை நடத்தினாங்க, எல்லா எந்தெந்த விஷயத்துக்கு பேசுறாங்க சார். மக்கள் மன்றத்தில் நிக்கிறாங்க. நீ எடப்பாடி பழனிசாமி தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் நிக்கிறாரு, ஏன் முதலமைச்சர் ஆகல? அப்போ மக்கள் வந்து எதை தீர்மானிக்கிறாங்க? யார் வந்தா சரியா இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு மக்கள் பார்ப்பாங்க சார், புரியுதா? குட்கால யார் ஊழல் செஞ்சா, தாதுமணல யார் ஊழல் செஞ்சா, மண்ணுல யார் ஊழல் செஞ்சா, முட்டையில யார் ஊழல் செஞ்சா, பருப்புல யார் ஊழல் செஞ்சா, வாக்கி டாக்கில ஊழல் செஞ்சா, கொரோனால கொத்து கொத்தா செத்த போது கிட்ல யார் ஊழல் செஞ்சா, ஏன் வந்து பெரிய ஹெல்த் செக்ரட்டரி வந்தாங்க, என்ன நடந்தது, கொடைநாடுல என்ன நடந்தது, இதெல்லாம் மக்கள் பார்த்து எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்றேன். பேசல அக்னி சார், இதுல அவங்க சொல்றது இல்லையா, முந்தைய ஆட்சி காலத்தின் மீதான அதிருப்தியே தாவேகாவை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கும் அப்படின்றாரு. இப்போ இந்த இடத்துல இந்த களத்தை உணர்ந்ததனுடைய வெளிப்பாடு தான் தாவேகாவை பற்றியான விமர்சனங்களை அதிமுகவினுடைய தலைவர்கள் முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்களா? ரீகன் சார், அரசியலை பட்டு தெரியணும் அல்லது படித்து தெரியணும். ஆனால் ரெண்டுமே தெரியாதவங்ககிட்ட எங்களெல்லாம் பேச முடியாது. நான் ஒரு வார்த்தை நல்லா நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை இந்த நியூஸ் 7 வாயில் உலக தமிழர்களின் நெஞ்சங்களில் ஜல்லிக்கட்டு விஷயத்திலிருந்து தமிழுக்காக இருக்கிற ஒரு நடுநிலை சேனல், அதனால் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்ததை இப்போ இவ்வளோ விவரமாக பட்டியலிட்டார்ல, அந்த ஆட்சி காலத்தில் நடந்ததுனால தான் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆட்சி காலத்துல திமுக பத்தி பேசுவோம்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. இந்த சைடு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு அந்த சைடு இவர்கள்லாம் ஏசுநாதருடைய தூதுவர்கள். தாமஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போட்டு உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கறேன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய என்ன ரமேஷ் பாபு சார்லாம் இருக்காரு, நம்ம பேசலாம். நடவடிக்கை எடுக்கலையே, இதெல்லாம் தமிழ்நாட்டுல பாக்குறாங்களே. அக்னி சார் முடிச்சிருங்க. இது இன்னும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தமிழ்நாட்டை பாதுகாக்கிற ஒரு ரட்சகர் இல்ல. அதுல ரெண்டு விஷயம் இல்லையா? அக்னி சார், இதுல தாவேகாவை எதிர்க்கிறார் அக்னி சார், தாவேகாவை எதிர்க்கிறது அதிமுக அப்படின்ற புள்ளி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒண்ணு அதிமுக வலுவாக மாறும். ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக, புதிய கட்சியான தாவேகா, இரண்டையும் ஒரே சேரதை எதிர்க்கிறது அப்படின்றப்போ அதிமுகவுடைய செல்வாக்கு வளரும். இன்னொரு நெகட்டிவ் பார்க்குறப்போ கூட்டணி வாய்ப்பு குறையும் இல்லையா? திமுக என்கிற ஒரு கட்சியை கூட்டணி வீழ்த்தணும்னா வலுவான கூட்டணி அதிமுக கட்டமைக்கணும். அந்த கூட்டணி வாய்ப்பை தாவேகா எதிர்ப்பு மூலமாக இழக்குது அப்படின்ற பார்வை வரும் இல்லையா? தேர்தலே நிற்காம, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் நிற்காம, நான் நேரடியாக அந்த ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, நாங்கள் வந்து அரை இறுதியில் வெற்றி பெற்றுட்டோம், காப்பரிச்சை, அரைப்பரிச்சை, முழு பரிச்சை, நாங்கள் எடுத்த உடனே நேராக கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிவிட்டு நாங்கள் 100க்கு 100 எடுப்போம்னு சொல்கிறது மாதிரி, ஏப்பா ஈரோடு கிழக்கில் நிற்கலை, 2024 சட்டமன்ற தேர்தலில் ஏப்பா நிற்கலை அப்படின்னாட்டா அவங்க வந்து பிரதமர் ஆகிடுவாங்க. நின்றுருந்தா பிரதமர் ஆகியிருப்பாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. நின்றுக்கணும். நின்றுருந்தா இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் மோடிக்கு எதிராக நின்று ஜெயிச்சிருப்பாரு. அதுதான் இப்போ பிரச்சனையே. அதனால இவர்கள் போடுகிற இந்த கணக்கு இருக்குல்ல, இந்த கணக்கு தமிழ்நாட்டில் 2 தூய சக்தி நான் பார்க்குறேன். ஒன்று, ஐயா நல்ல கண்ணு 101 வயசில் சுதந்திர போராட்ட தியாகி இருக்கிறார். அது மாதிரி திருச்சி ஐயா பாலம் கல்யாண சுந்தரம், இந்த 2 தூய சக்திகள் தான். ஆனால் தமிழ்நாட்டில் திரைப்படத்துக்குள்ளே போய் அது இச்சா சக்தியா, கிரியா சக்தியா, மாய சக்தியா, மந்திர சக்தியான்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் சுதந்திர போராட்ட தியாகியும் இல்லை, நாம் இதுவரைக்கும் மக்கள் பிரச்சனையில் ஈடுபடவும் இல்லை, திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கருத்தை சொல்லலை. ஆனால் இளைஞர்கள் எல்லாம் எங்கள் பின்னாடி நிற்கிறாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சி விடுவோம் என்று சொன்னால், நான் என்ன சொல்கிறேன், நடிகர் விஜய் அவர்கள் மோடிக்கு எதிராக போய் பிரச்சாரம் பண்ணி இந்தியாவில் பிரதமர் ஆகுங்க. பாவம், சின்ன நாடு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே 5000 திரையரங்குகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு. அதனால தான் இந்த மாதிரி எதுவுமே செய்யாதவங்கள்லாம் திரைப்படத்தில் தலைவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே எம்ஜிஆருக்கு வந்துருவாங்க. எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தார், 1952 திமுகவில் சேர்ந்தார், 72 20 வருஷம் பணியாற்றி கட்சியிலிருந்து தூக்கி தூர போட்டார் கலைஞர். தூக்கி போட்டதற்கு பிறகு கலைஞர் கண்ணதாசன் ஃபோன் படிச்சு கேட்கிறாரு இரவு 12 மணிக்கு, என்னப்பா இந்த மாதிரி நீ நீக்க போறேன் பொருளாளரை. கண்ணதாசன் சொல்றாரு, வேணாம், உனக்கு குடைச்சலா வரும்,
அப்படின்னு சொன்னார். காங்கிரஸில் இருந்து 20 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு என் இதயக்கணி என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால் இதுபட்டு பெயர் பெற்று ஆட்சிக்கு வந்தவரை இல்லை அது பலவீனமாக போச்சுன்னு சொன்னா இவங்களெல்லாம் எங்கே போய் அரசியல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பேசலாம். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அவ்வளவு இவங்களை நம்பி வர்றாங்கன்னா இந்த நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ தாவேகாவுக்கு இளைஞர்களுடைய வாக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாரு அக்னி. என்னை பொறுத்தளவில் அதை தான் நான் கேட்டேன். பேசலாம். எத்தனை பேர் இருக்காங்கன்னாட்டா அதுவும் தெரியல. அப்ப நாங்க என்னதான் பண்றது? பேசலாம். அக்னி சார் ரொம்ப சுருக்கம். மக்கள் கருத்துக்களை பார்ப்பதுக்கு முன்னாடி அரசியல் கருத்துக்களை நம்ம பார்க்க போறோம். வரக்கூடிய 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நடிகர் திரு விஜய் வெற்றி பெற்று 2029 இந்திய நாட்டினுடைய பிரதமராக வெற்றி பெறுவார். அதுக்கு தான் அவங்க ஆதவ் அர்ஜுனும் அவருடைய அந்த புஷி ஆனந்தும் முயற்சி பண்ணுகிறார்கள். ஆகவே இது என்னன்னா நாங்கள் எந்த தேர்தல் நிற்க மாட்டோம். ஆனால் நேரடியாக கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி விஜய் கேம் சேஞ்சர் தானே ஒழிய ஆட்சி மாற்றத்துக்கு அவருக்கு கட்டமைப்பு இல்லை. அது கற்பனை வாதம். சரியா? இதில் 100 கமெண்ட் போடலாம், ஆனால் ஒரு ஓட்டு தான் போட முடியும். எஸ்ஐஆர்ல எத்தனை இளைஞர்களுக்கு வாக்கு இது பண்ணி இருக்கின்றது இனிமேல் தான் தெரிய வரும். 30% பேர் 2024 வாக்களிக்கவே இல்லை. அந்த 30% பேரை அறுவடை செய்யக்கூடியவர்கள் ஆளுகிற கட்சி தொடர்ந்து வெற்றி பெற திமுகவா அல்லது அதிமுகவா? இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதிமுக நன்றி பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. முதல் நீங்களே பலவீனமா இருக்கிறீங்க, ஆகையினால அதை மாத்திக்கோங்க. ஆகையினால அங்க மிட்டா மிராசு ஜமீன்தாரின்னாரு. தமிழ்நாட்டில் ஜமீன்தார் யார் தெரியுமா? இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா தான். அவருக்கு ஒரு ஜமீன்தார் பாண்டிச்சேரியில் வந்துட்டாரு, சார்லஸ். ஆகையினால அந்த மாதிரி லாட்டரி டிக்கெட் இது பண்ணவங்கெல்லாம் அந்த இதை வச்சு அரசியலை பிடிக்கலாம்னு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா ஓட்டு போட மாட்டாங்க.